ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இரவு வணக்கம். இன்னைக்கு நைட் டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுண்டல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க என் ஒய்ஃபு. ஆமாம், உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து வெயில் அலைஞ்சதுனால ஒரு 2-3 நாள் சிக்காக இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை பார்த்ததுலேருந்து பயங்கர கிளி பிடிச்சி போயிருக்கிறேன். என்ன சொல்கிறது, பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 2 நாளாக இவன் ரொம்ப சிக்காகவே இருந்தா. இதை பற்றி இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை நியூஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கா. நம்ம கொஞ்சம் வெளியே போயிடுறோம், கொஞ்சம் மைண்டு மாறிடுது. இவன் இதே பார்த்து ஒரு மாதிரி ஆகிருந்தா. இப்போ இன்றைக்கி தான் கொஞ்சம் சரியாக இருக்கா. கொஞ்சம் பேசி கொஞ்சம் மனசை மாற்றி இப்போ சரியாகி வந்திருக்கிறா. எதுவும் நம்ம கையில் கிடையாது. ஆக்சிடெண்ட் நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன் எல்லோரும். ஆக்சிடெண்ட்டில் உயிரிழந்த அனைத்து சகோதரர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அவங்க குடும்பத்துக்கு வந்து இவங்களுடைய இழப்பை தாங்கக்கூடிய சக்தியை வந்து கடவுள் கொடுக்கணும். எங்களுக்கு என்ன பயம்னா, நாங்களாம் வந்து என்ன சொல்கிறது, 3 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுவோமா. அதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நார்மலாக போகும்போதே வந்து நமக்கு ஏதாவது வந்து என்ன சொல்கிறது, ஏதாவது ஞாபகம் வந்துட்டுருக்கும். இப்போ இனிமேல் வந்து எந்த ஒரு ஃப்ளைட் ஏறினாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ தான் எனக்கு வந்து ஞாபகம் வருது கண்ணு முன்னாலேயே. அதுவும் இந்த கடவுளை வேண்டிக்கிட்டு நம்ம போக வேண்டியதுதான். அதுக்கு மேலே கடவுளுடைய செயல், அவ்வளோதான். அது இல்லாமல் இந்த ஏர் இந்தியாவில் தான் போக வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு. வேறு வழி கிடையாது. மஸ்கட்லேருந்து திருச்சிக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தான் இருக்குது. என்ன சொல்கிறது, எல்லாம் அவன் செயல், அவ்வளோதான். நம்மளாம் இருக்கணும்னு கடவுள் நினச்சாருன்னா நாங்கள் இருப்போம், இல்லைன்னா கிளம்பணுன்னா கிளம்ப வேண்டியது தான். ஃப்ளைட்டில் போய் தப்பிச்ச ஒருத்தர் இருக்கிறாரு. ஃப்ளைட்டில் போகாமல் டைனிங் ஹாலில் சாப்பிட்டவரும் இறந்துருக்கிறாரு. அப்போ இது என்னன்னு சொல்கிறது, விதின்னு தான் சொல்ல முடியும். ஸோ எதுவாக இருந்தாலும் நடக்குதெல்லாம் அவன் செயல் சொல்லிட்டு போக வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒரு முறை பாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முறை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.